வணக்கம். இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிசியில் அடிக்கடி கண்டிப்பான முறையில் எல்லா கொஸ்டின்லேயும் இந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் இல்லாமல் செட் பண்ண மாட்டாங்க. இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இந்திய தேசிய இயக்கம் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் பகுத்து அறிதல், சமத்துவம், சுதந்திரம் மற்றும் மனிதாபிமானம் போன்ற மேற்கத்திய கருத்துக்களால் இந்திய மக்கள் கவரப்பட்டனர். இந்திய பண்பாட்டில் இருந்த குறைகளை களைந்து இந்தியாவின் பழம்பெரும் கலாச்சார புகழை மீண்டும் கொண்டு வர விரும்பினர். இத்தகைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவின் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என அழைக்கப்பட்டன. ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது பிரம்ம சமாஜம். 1828 கொண்டு வரப்பட்டது. இந்திய சமூக சமய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இவர் வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தில் மே 22, 1722ஆம் நாள் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி போன்ற குறிப்பிடத்தக்க நூல்களை எழுதினார். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் 1805 முதல் 1814 வரை பணியில் சேர்ந்து பணியாற்றினார். இவர் சம்பத் கௌமுதி என்ற வங்காள இதழையும் மீரட்டல் அக்பர் என்ற பாரசீக இதழையும் நடத்தினார். டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியையும் அலெக்சாண்டர் டஃப் என்பவருடன் இணைந்து ஜெனரல் அசம்பிளிஸ் இன்ஸ்டிடியூஷனையும் தொடங்கினார். கிறித்துவத்தில் உள்ள உயர்ந்த நெறி சார்ந்த அம்சங்களை இந்து மதத்தோடு இணைக்க வேண்டும் என்றார். உருவ வழிபாட்டுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இவரது சீரிய முயற்சியினால் 1829ஆம் ஆண்டு ஆங்கில ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதன்படி சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. இவர் நவீன இந்தியாவின் விடிவெளி என்றும் வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இவருக்கு ராஜா என்ற பட்டம் 2ஆம் அக்பரால் வழங்கப்பட்டது. பிரம்ம சமாஜ் 1815ஆம் ஆண்டு ஆத்மீக சபாவை ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தார். இதுவே பின்னர் 1828ஆம் ஆண்டு முதல் பிரம்ம சமாஜமாக வளர்ந்தது. ஒரே கடவுள் என்ற கொள்கையின்படி அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபையாக பிரம்ம சமாஜம் இருந்தது. பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் உருவமற்ற பரம்பொருளை வழிபட்டனர். வங்காளத்தில் படித்த மத்தியதர மக்களின் ஆதரவை மட்டுமே பிரம்ம சமாஜம் பெற முடிந்தது. பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக தர்ம சபா என்ற அமைப்பு வைதீக இந்துக்களால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக ஆதி பிரம்ம சமாஜம் தத்துவ போதின்னு சொல்லுவாங்க. 1833இல் ராஜாராம் மோகன் ராயின் மறைவிற்கு பின் நலிவடைய தொடங்கிய பிரம்ம சமாஜத்திற்கு புத்துயிர் ஊட்டியவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தை தான் தோற்றுவித்த தத்துவ போதினி சபாவோடு இணைத்து செயல்படுத்தினார். தேவேந்திரநாத் தாகூர் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் காட்டாததால் கேசவ சந்திரசன் 1872ஆம் ஆண்டு முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். கேசவ சந்திரசனின் பிரம்ம சமாஜ பிரிவு இந்திய பிரம்ம சமாஜம் என்றும் தேவேந்திர தாகூரின் பிரம்ம சமாஜ பிரிவு ஆதி பிரம்ம சமாஜம் என்றும் அழைக்கப்பட்டது. கேசவ சந்திரசன் முயற்சியால் 1872ஆம் ஆண்டு பலதார மணமுறை மற்றும் குழந்தைகள் திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது.
அடுத்ததாக சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865 தொடங்கப்பட்டது. வள்ளலார் அவர்கள் தொடங்கியது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரால் நிறுவப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் வட்டம் மருதூர் கிராமத்தில் 5/10/1823 வள்ளலார் அவர்கள் பிறந்தார். வள்ளலார் இச்சங்கத்தை வடலூரில் 1865 நிறுவினார். பின்னர் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற பெயர் மாற்றம் செய்தார். 1867 வடலூரில் தர்மசாலையை நிறுவினார். அதாவது அன்னதானம் அளிக்கிறது. முதல் திருக்குறள் வகுப்பு, முதல் முதியோர் கல்வி, முதல் மும்மொழி பாடசாலை, முதல் ஆன்மீக கொடி, முதல் ஜோதி வழிபாடு ஆகியவற்றை செய்தவர் ராமலிங்க அடிகளே என்பர். அடுத்ததாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கத்தின் மூலம் உருவ வழிபாட்டை மறுத்து ஜோதி வடிவில் இறைவனை வழிகாட்டினார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்றும் உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவர் தம் உறவு கலவாமை வேண்டும் என்று போதித்தார். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என்பது வள்ளலாரின் போதனைகளில் மிக முக்கியமானதாகும். ஜீவகாருண்யம் எனும் உயிர் இரக்கத்தை வலியுறுத்தினார். இவர் போதித்த சமரச சுத்த சன்மார்க்க நெறி பொய்மையில்லா பொதுமை நெறி என்று போற்றப்படுகிறது. இவர் எழுதிய பாடல்கள் திருவருட்பா என்ற பெயரில் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் அருட்பா என்னும் நூலை எழுதியுள்ளார். அடுத்ததாக பிரார்த்தனா சமாஜம் 1867 கொண்டு வரப்பட்டது. டாக்டர் ஆத்மராங் பாண்டுராங் என்பவரால் 1867 ஆண்டு மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. மகாதேவ் கோவிந்த ரானடே இச்சபையின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். இந்த 2 பாயிண்ட் தான் இந்த பிரார்த்தனா சமாஜம் 1867 தோற்றுவிக்கப்பட்டதில், மற்ற எதுவும் கொடுக்கல அதில். அடுத்தது ஆரிய சமாஜம் 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்பவரால் ஆரிய சமாஜம் 1875 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இவர் குஜராத் மாநிலத்தில் கத்தியவார் மாகாணத்தில் மூர்வி என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் மூல்சங்கர் என்பதாகும். இந்து சமூகத்தை சீர்திருத்த எண்ணினார். வேதங்களை நோக்கி செல் என்பதே இவரின் குறிக்கோளாகும். மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக சுத்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். குழந்தை மனம், பலதார மனமுறை, பர்தா அணியும் முறை மற்றும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் போன்றவற்றை எதிர்த்தார். வேதம் மற்றும் ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிப்பதற்காக தயானந்தர் ஆங்கிலோ வேதிக் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை நிறுவினார். பாலகங்காதர திலகர் மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் ஆரிய சமாஜத்தின் தத்துவங்களிலும் கோட்பாடுகளிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். இவர் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுகிறார். இதோட இந்த பார்ட்டு முடிச்சிடலாம். அடுத்த பார்ட், ஏன்னா இது பெரிய பார்ட்டு. அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண இயக்கம், அலிகார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், ஜோதிபா பூலே, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஸ்ரீ நாராயண குரு, அம்பேத்கர், தியோ பாண்ட் பிரிவு. இதை ஃபுல்லாக பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இது டிஎன்பிசியிலேருந்து கண்டிப்பான முறையில் இதில் ஒரு கொஸ்டின் வரும். வரக்கூடிய வீடியோக்களை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதில் கொடுத்துருக்க எல்லா லைனுமே கூற்று காரணங்களில் கேட்கக்கூடியது. ரொம்ப கவனமாக ஆழ்ந்து கவனித்து கேளுங்க. எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கூற்று காரணத்தில் கொடுக்கும்போது நம்ம இதை நல்லா கேட்டுட்டோம்னா எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நம்ம கொஸ்டினை கரெக்டாக அடிச்சிடலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.